கர்ணன் துரியோதனனோட நட்புக்கான கதை 1000 இருக்கலாங்க. ஆனா இந்த ஒரு கதை எல்லாரையுமே மெய்சில் இருக்க வைக்கும். ஒரு நாள் கர்ணன் துரியோதனனோட மனைவி பானுமதி கூட சொக்கட்டான் பகடையாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ துரியோதனன் பக்கத்துல இல்ல, ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிட்டான். இவங்களும் விளையாட கர்ணன் தான் ஜெயிக்கிறான், பானுமதி தோத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு பானுமதி எந்திரிச்சு நிக்கிறாங்க. கர்ணனும் அவங்க தோத்துட்டு இருக்கிறதுனாலதான் எந்திரிச்சு போறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு பாக்குறப்போ யதார்த்தமா அவன் கைவிரல் பட்டு அவங்க இடுப்புல இருந்து முத்து மாலையில இருந்த முத்துக்கள் எல்லாம் கீழே விழுந்து சிதறிடுச்சு. ஆனா பானுமதி எதுக்கு எந்திரிச்சுனாங்க தெரியுமா? அவங்க அறைக்குள்ள இப்போ துரியோதனன் வந்தா அந்த மரியாதையில தான் பானுமதி எந்திரிச்சு நின்னாங்க. ஆனா இப்போ துரியோதனன் பாக்குற காட்சியோ யாரா இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு தப்பா தெரியுற மாதிரியான ஒரு காட்சி. தான் மனைவியோட இடுப்புல இருந்த முத்து மாலைகள் தான் நண்பனால இப்ப சிதறப்பட்டிருக்கு. என்ன நினைப்பா? கர்ணனுக்கும் பானுமதிக்கும் அதை நினைச்சுதான் ரொம்ப பயம், துரியோதனன் எங்க தப்பா நினைச்சிருவானோ அப்படின்னு. ஆனா துரியோதனனோ முத்துக்களை எடுக்கவா இல்ல மாலையா கோத்து தரட்டுமா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா, ஒரு மாலை சிதறச்சுனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா தான் கேட்டான். அவனுக்கு ஒரு சின்ன நெருடல் கூட இல்ல, அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவனோட நட்பு மேலையும் அவனோட காதல் மனைவி மேலையும். ஆமாங்க, இது புனைக்கதை தான். வியாசரோட மகாபாரதத்துல இது இல்லவே இல்லதான். ஆனா ஒரு நட்புனா இப்படிதான் இருக்கணும், ஒரு நம்பிக்கைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு கதை, சிறந்த கதை எங்கேயுமே இல்லைங்க. சரி, இன்னும் நிறைய மகாபாரத கதைகளுக்கு கிளவர் மனசை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.